விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக பிடி கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சிறுவத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இந்த சிறுவத்தம்பருப்பு மேலே நல்லா கொதிக்கிற வெண்ணெயை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதே பேனில் 2 கப் பச்சரிசி மாவு நல்லா சூடு வரது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் ரோஸ்ட் பண்ணதுக்காக பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 1 பவுல் துருவன தேங்காவை சேர்த்து இதை நல்லா ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கருப்பையில சேர்த்து இது நல்லா ஹீட் ஆகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பச்சரிசி மாவு கூட எள்ளு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடருமே சேர்த்துக்கலாங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய், நம்ம ஊற வச்சிருந்த சிறுவத்தம்பருப்பில் தண்ணி அவ்வளோத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு அந்த பருப்பையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ஸ்வீட்டுக்காக சர்க்கரை கரைசலை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க. அதையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டை மாவுல இந்த மாதிரி ஷேப்ல பிடிச்சு எடுத்துக்கலாங்க. இது அப்படியே இட்லி பாத்திரத்துல ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுங்க. இதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு நீங்க உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.